ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெங்காய வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் நான் இப்ப 3 எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பெருசு பெருசா இந்த நீட வாக்கங்களை அறுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 முட்டை. நான் இப்போதைக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். பிசைஞ்சதுக்கு அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். 3 முட்டை இப்போ உடைச்சு போட்டாச்சு. இதுல சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணுங்க, மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட பெப்பர் இருந்துச்சுன்னா பெப்பர் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா லைட்டா உப்பு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சமா போட்டுக்குங்க. இதை இப்ப நல்லா நம்ம பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளும் வெங்காயத்துல நல்லா போய் மசிச்சு விட்டு நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா மசிச்சு விடணும். நீங்க பிள்ளைங்களுக்கு ஈவினிங் நேரத்துல இந்த மாதிரி வெங்காயம் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க சாப்பாட்டுல குழம்புல நம்ம வெங்காயம் போட்டு கலக்கும் போதோ இல்ல பொரியல்ல போடும் போதோ எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி நீங்க பொரிச்சு கொடுத்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். நீங்க பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஈவினிங் நேரத்துல விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கடல மாவு ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நம்ம அந்த முட்டை ஈரப்பதம் கடல மாவு இழுக்கிற அளவுக்கு நம்ம போட்டு கலக்கலாம். அதுக்கப்புறமா அது தேவைப்பட்டா இன்னும் 2 ஸ்பூன் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த கடல மாவு நம்ம போட்டு அந்த அளவுக்கு வரணும். இங்க பாருங்க, நல்லா பிசைஞ்சு விடுறதுலதான் இருக்கு. நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த மசாலா எல்லாம் போய் வெங்காயத்துல நல்லா போய் ஒட்டணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும். அந்த அளவுக்கு நீங்க போட்டு நல்லா பிசையணும். நீங்க கடல மாவு தத்துல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா ஆட் பண்ணி கலக்கிக்குங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி உருண்டை வரணும். உருண்டை வந்துச்சுன்னா தான் அழகா அந்த மொறுமொறுன்னு வரும். நம்ம கடாயில எண்ணெயை வச்சு சூடானோன்னு இங்க பாருங்க, இந்த மாதிரி வடை தட்டுற அளவுக்குலாம் தட்ட வேண்டாம். உருண்டை பிடிச்சி கொஞ்சமா நசுக்கி விட்டு போட்டீங்கன்னா போதும். நல்லா அழகா, அதாவது மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும். முட்டை அதில் ஆட் பண்ணிருக்கிறது தெரியவே தெரியாது. ஒரு சில பிள்ளைங்க முட்டை விரும்பாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க எப்பவுமே லோ ஃபிலிம்ல வச்சுதான் நீங்க இதை பொரிக்கும். ஹை ஃபிலிம்ல வச்சு பொரிக்காதீங்க, கருப்பாயிடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வரணும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க.